ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஆத்மதோழி ஜெயம் அஸ்ட்ரோ டாரட் பேசுகிறேன். ஆத்மதோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வருக வருக என வரவேற்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜீசஸ் பிளெஸ்ஸிங்ஸ். ஓகே, நம்ம சகோதரி கேட்டிருந்த சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த அந்த ஜீசஸ் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் நம்ம இன்னைக்கு பதிவை பார்க்க போகிறோம். ஜீசஸ்னா அவங்க மட்டும்தான் பார்க்கணும் அப்படிலாம் இல்லை, நம்மளோட யூனிவர்சல் பவர். ஓகே, அவங்க ஜீசஸாவாக இருந்தாலும் அல்லாவாக இருந்தாலும் சிவனாக இருந்தாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ உங்களுக்கு கொடுக்குற மெசேஜாகவே நீங்களும் எடுத்துக்கோங்க. ஓகே, வாங்க உங்களுக்கு எந்த மாதிரியான மெசேஜஸ் நம்ம எல்லாருக்குமே அவங்க கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கார்டு சோல் கனெக்ஷன். ஓகே, இது செலக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஓகே, இது செகண்ட் கார்டு சோல் கைடன்ஸ். ஓகேவா, இது பைல் நம்பர் 1, இது பைல் நம்பர் 2 சோல் கைடன்ஸ். உங்கள் ரெண்டில் ஏதாவது உங்களுக்கு எது ரொம்ப அட்ராக்ட் ஆகுதோ அந்த கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணிட்டீங்களா? வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். சோல் கைடன்ஸ் கார்டை செலக்ட் பண்ணதை அப்புறம் பார்க்கலாம். இப்போ சோல் கனெக்ஷன். ஓகே, இந்த கார்டை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த சோல் கனெக்ஷன் கார்டை செலக்ட் பண்ண நீங்கள் உங்களோட சோல் ரொம்ப பியூர். ஓகே, பியூர் சோல். ஓகே, நீங்கள் ஜீசஸோட ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு நடக்க முடியாத சில விஷயங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணும்போது அந்த விஷயம் உங்களுக்கு நடந்துடும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஒரு போன ஜென்ம தொடர்பினாலையும் ஏற்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை பார்க்குற நிறைய பேர் ஜீசஸோட குழந்தைகளாக நீங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு வேறு மதத்தை சார்ந்தவராக இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மதத்திற்கு நீங்கள் மாறி இருக்கீங்க. ஓகே, அந்த மாதிரியான பீப்புளும் நீங்கள் இப்போ இதை பார்க்கலாம். ஓகே, ஸோ நமக்கு ஜீசஸ் ஏதோ ஒரு வகையில் உங்களோட கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஓகே, உங்களோட ஆன்மாவோட கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அவங்க உங்களுக்கு எந்த மாதிரியான மெசேஜை கொண்டு வராங்கன்னு வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ 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 யூனிவர்ஸ், தேங்க்யூ 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 ஜீசஸ், தேங்க்யூ தேங்க்யூ ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ். அதாவது ஒரு மணி ப்ராப்ளம்காக இல்லை ஒரு வீடு பிரச்சனைக்காக நீங்கள் இப்போ ஜீசஸ்கிட்ட கேட்டிருந்தீங்களா? இல்லை உங்களோட வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜீசஸ்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருந்தீங்களா? ஓகே, அந்த மாதிரி நீங்கள் கோரிக்கைகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் அந்த பிரச்சனைகள்லேருந்து சால்வ் ஆகி உங்களுக்கு ஒரு பெரிய மணி கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி லைஃப்பில் 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்தை நீங்கள் பிடிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வீடு அமையாமல் இருந்தவங்களுக்கு வீடு அமையும். ஓகே, இல்லை வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்குமே வீடு மாறுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த வீடு உங்களுக்கு சர்ச்சு பக்கத்திலே கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இல்லை இப்போ நீங்கள் இருக்கிற வீடு சர்ச்சு பக்கத்தில் கூட இருக்கலாம், அதாவது நியர்பை. ஓகே, இங்கே பாருங்க, ஒரு கார்டு கேட்டால் 2 3 கார்டு வந்துடுச்சு. ஸோ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கிறப்பெல்லாம் அவர் ஒரு ராஜா போல் உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து உங்களை அந்த கஷ்டத்திலிருந்து மீட்கிறவர் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, உங்கள் கஷ்டங்களை விளக்குகிறவர் யார் அப்படின்னா அவர் ஜீசஸ் தான். ஓகே, ஸோ அவர் தான் உங்களை ரூல் பண்ணுறாரு. ஓகேவா, உங்களோட இப்போ ஜாதகம் ஒன்று அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு கேது நல்லாயிருக்கும். ஓகே, இல்லை இதை பார்க்குறவங்க நீங்கள் ஹிந்துவாக இருந்தால் கூட உங்களுக்கு உங்களுக்கு இந்த கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஹிந்துவாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஜீசஸை ரொம்ப பிடிக்குமா இருக்கும். இல்லை சர்ச்சு பக்கத்தில் இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வீடு
அப்படியே நேராக பேக் சைடு வந்து எனக்கு சர்ச்சு தான். அந்த வீடு சர்ச்சோட அந்த வாலும் எங்களோட வீட்டோட வாலும் ஒரே இடம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இன்க்ளூடு எங்களுக்குமே இருக்குது, எங்கள் வீட்லேயுமே அப்படி இருக்குது. ஓகே, இங்கே இல்லை, தமிழ்நாட்டில். ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டப்பட்டுட்டு அந்த இதுலேருந்து ஒரு மீள முடியாத எப்பயாவது ஒரு துயரத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவரை வந்து ப்ரேயர் பண்ணும்போது அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிலாக்ஸை கொடுத்து உங்களை வந்து அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறவர் யார் அப்படின்னா அவர் வந்து ஜீசஸ் தான். ஓகே, இது ரெண்டு பிரிய மாட்டேங்குது. சரி, பார்க்கலாம். உங்களை யார் ஏமாத்தி இருந்தாலும் சரி, யார் வந்து உங்களுக்கு துரோகம் செஞ்சாலும் சரி, இல்லை உங்களை வாழ்க்கையில் கீழே தள்ளி விடணும்னு நினச்சாலும் சரி, ஓகே, நீங்கள் ஆல்ரெடி வந்து பல ஏமாற்றங்களையும் பல துரோகங்களையும் தாங்கிட்டு தான் இந்த லெவலில் வந்து இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் கூட நீங்கள் வந்து சர்ச்சில் போய் நீங்களாவது எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு கூட ஒரு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஓகே, ஓ மை காட், என்னங்க இப்படிலாம் கார்டு வருது இவருங்க. எல்லா கார்டுமே வந்து வலி, துரோகம், ஏமாற்றம் இதை தாங்க குறிக்குது இந்த 3 கார்டுமே. ஓகே, நீங்கள் லவ்வில் கூட ஒரு ஃபெயிலியர், அதாவது ரிலேஷன்ஷிப்பில் கூட ஒரு ஃபெயிலியர் வந்து சந்திச்சதாக இருக்கலாம். ஓகே, உங்களோட ரிலேஷனில் உங்களை வந்து யாரோ ஒருத்தர் ஏமாத்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு துரோகம் செஞ்சுருக்கலாம். ஓகே, இல்லை உங்களை வந்து வீழ்த்தணும்னு நினச்சிருக்கலாம். ஓகே, என்னங்க ஒரு கார்டு எடுத்தா இந்த இடம் எல்லாம் 2 கார்டு 3 கார்டு, அதாவது அவர் வந்து நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறார் போல. ஓகே, ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் மைண்டில் இருக்கீங்க. ஓகே, ஆனால் வந்து உங்களோட கணவர் மனைவி இந்த உறவு, ரிலேஷன்ஷிப் உறவில் வந்து அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து முழுக்க இருக்குங்க பாருங்க. அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்கள் கணவன் மனைவி இருவருக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, அதனால வந்து உங்களை வந்து பிரிக்கவே முடியாது. ஓகே, யாரு நினைச்சாலும் சரி உங்க உறவுல வந்து விரிசலை ஏற்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்படி வந்து உங்களை பிரிக்கணும்னு யார் நினைச்சாலும் கூட அவங்க எல்லாரையும் வந்து விரட்டி விட்டுட்டு நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய இடத்துல தான் வந்து ஜீசஸ் வந்து இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்கள எல்லாமே அவங்ககிட்ட இருக்க ஆயுதத்தெல்லாம் பிடுங்கிட்டு அவங்கள ஓட விரட்டி அடிப்பாங்க. ஓகே, நீங்கள் அதனால் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீங்கள் கவலையப்பட வேணாம். ஓகே, அப்படி பேசாமல் ரொம்ப நாள் பிரச்சனையில் இருந்தால் கூட அவங்க வந்து ஒரு நாள் உங்களை தேடி கண்டிப்பாக வருவாங்க. ஒரு அவங்களோட சுயரூபம் வந்து தெரியும். ஸோ அப்போ வந்து நீங்கள் எவ்வளோ நல்லவங்கன்றது அப்போ தான் அவங்க புரியும். ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து உங்களை தேடி வருவாங்க. அவங்க சண்டை போட்டதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு, உங்ககிட்ட வந்து தேவையில்லாமல் வீண் வாக்குவாதம் பண்ணது, சண்டை போட்டதெல்லாம் தப்புன்னு அவங்க உணர்வாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து அவங்க வந்து மன்னிப்பு கேட்டு வரும்போது நீங்கள் ஒரு தாய்மை உணர்வோட அவங்கள வந்து மன்னிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து அப்போ வீண் பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. அவங்க மன்னிப்பு கேட்டு வந்தாங்க, உங்கள் ரிலேஷன் தான், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி அவங்க வந்து உங்களுக்கு துரோகம் செஞ்சுருந்தா கூட திருப்பி அவங்க அந்த தவறை உணர்ந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்தால் நீங்கள் கண்டிப்பாக மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து மேரி அம்மனையும் கும்பிடுறவங்களா இருக்கலாம். மேரிமா இருக்காங்க இல்லையா, மேரிமா வந்து இப்போ அவங்களும் வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அவங்க வந்து ரொம்ப தாய்மை குணம் நிறைஞ்சவங்க இல்லையா. ஸோ அவங்கள மாதிரி நீங்களும் தாய்மை எண்ணத்தோட உங்களோட குழந்தைகளுக்காக அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கிறதுக்கான ஒரு பக்குவம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது ஜீசஸ் வந்து சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் வந்து ஒரு கன்னத்தில் அரைஞ்சா மறு கன்னத்தையும் காட்டு அப்படின்ற மாதிரி. அது மாதிரி நீங்கள் வந்து நீ எனக்கு வந்து தப்பு செஞ்சுட்ட, இனிமேலும் நீ என்ன செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரில, நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ, எனக்கு வந்து என் குழந்தைகள் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து குழந்தைகளுக்காக சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். ஓகே, உங்களோட உறவை பொறுத்த அளவில். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு ஃபாதர்
ஓகே, அது வந்து சர்ச்சில் உள்ள ஒரு ஃபாதர் இருக்கலாம். ஓகே, அவங்க வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. சரியான நேரத்தில் சரியான கைடன்ஸ் உங்களுக்கு உங்கள் குருவா நினைக்கிற அந்த ஃபாதர் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாங்க அடுத்து என்ன உங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஜீசஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ 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 ஜீசஸ். அதாவது அவங்க வந்து உங்க கூட சோல் கான்ட்ராக்ட் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னதான், நீங்க ஏன்னா சோல் கனெக்ஷன் இருக்கிறதுனால தான் நீங்க வந்து இந்த கார்டையை செலக்ட் பண்ணீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கும் ஜீசஸ்க்குமான உறவு வந்து அவ்வளோ வந்து ஒரு நல்ல ஒரு அது என்ன சொல்றது, ஒரு டெலிபதி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அவருக்கு கேட்கும். அது நீங்க என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அது அவருக்கு வந்து கேட்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுப்பாரு உங்களுக்கு. இப்போ பணம் தேவையா இருக்கு அப்படின்னா, இங்க பாருங்க கையில பணம் வச்சிருக்காங்களா, அந்த பணம் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஆறுதல் தேவையா, அப்போ வேற ஏதாவது ஒரு மூன்றாவது நபர் வந்து உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒரு ரூபத்தில் ஜீசஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு எப்பெல்லாம் உங்க ஆன்மாக்கு வந்து ஒரு தோல் கொடுக்கணுமோ அப்பெல்லாம் வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பிளஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு வந்து அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து பரிபூர்ணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஜீசஸோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு பரிபூரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து ரொம்ப நாளா ஒரு குழந்தை வரத்திற்காக அவர்கிட்ட கேட்டிருந்தீங்க, இல்லைன்னா உங்க குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி சில வேண்டுதல்கள்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அது வந்து அவருக்கு கேட்டுக்கு அவர் வந்து உங்க குழந்தைய ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை வரம் வேண்டி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல அழகான குழந்தை, ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இத பாக்குறவங்க பேரு, இல்ல உங்க வீட்டுல உள்ளவங்க பேரு, இல்ல உங்களோட கனெக்ட் ஆனவங்க பேரு வந்து ஒரு ஜோசஃபா கூட இருக்கலாம். ஓகே, இல்ல நீங்க பிறக்கிற குழந்தைக்கு வந்து நீங்க ஜோசப்னு கூட பேர் வைக்கிறதுக்கான ஒரு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு குழந்தைகள் இருந்தது அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஜீசஸ்ட கேட்டு ஜீசஸோட பிளஸ்ஸிங்ஸ்னால பிறந்த குழந்தையா இருக்கலாம். ஓகே, அந்த குழந்தைய வந்து ஒரு நீங்க ஃபாதர் மதரா இருந்தா கூட ஜீசஸ் வந்து ஒரு ஃபாதரா அவர் வந்து உங்க குழந்தைய கைட் பண்ணிட்டே இருக்காரு, ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, உங்க குழந்தைக்கு ஜீசஸோட ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது நீங்க நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, நீங்க வந்து அவரை முழுவதுமா நம்புறீங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து உங்க வாழ்க்கையில நிறைய மிராக்கிள்ஸ் பண்ண ரெடியா இருக்காரு. ஓகே, அவரை வந்து நீங்க மனப்பூர்வமா நம்பணும். அவர் வந்து எனக்கு சரி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நீங்க நம்புனீங்கன்னா அவங்க வந்து உங்க லைஃப்ல நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க வந்து உங்களுக்கு வந்து அப்படி வந்து ஒரு மிராக்கிள் நடந்து உங்களுக்கு பணவரவு நிறைய இருந்தது அப்படின்னா நீங்க நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுங்க. ஓகே, ஒரு தானம் கொடுக்கும்போது, அதுவும் உணவு தானம், அன்னதானம்ன்றது இருக்கிறதுலே பெரிய விஷயம். அந்த அன்னதானம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஜீசஸோட பிளஸிங்ஸ் வந்து இன்னும் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எவ்வளவு சூப்பரா கனெக்ட் ஆகுது பாருங்க. அதே மாதிரி உங்களோட லைஃப்ல மேரி அப்படிங்கிற ஒரு பெண் இருக்கலாம், இல்ல வரலாம். ஓகே, அவங்களோட பேர் வேற, கூப்பிடுற பேர் வேறவா இருந்தா கூட அவங்களோட உண்மையான பேர் வந்து மேரியா கூட இருக்கலாம். இல்ல பாக்குறவங்க நீங்க உங்க பேர் மேரியா இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட வந்து ஒரு தனிமையா நீங்க உணர்றப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஆதரவா தோள் கொடுக்கிறவர் வந்து ஜீசஸ் தான். ஓகே, ஸோ நீங்க வந்து அதை வந்து நிறைய தடவை உணர்ந்திருக்கிறீங்க.
இப்போ நீங்கள் தனிமையாக உட்காந்து இப்படி காமாக இருக்கும்போது யாரோ உங்கள் கூட பேசுகிற மாதிரி, இல்லை யாரோ உங்கள் கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. இல்லை ஒரு நேரம் வந்து நீங்கள் அழுதுட்டு இருந்தீங்க, ஒரு கண்ணீர் விட்டுட்டு இருந்தீங்கன்னா கூட உங்கள் தலையை தடவி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உங்கள் உச்சந்தலையை வந்து தடவி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எல்லாம் சரியாயிரும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களோட சோலுக்கு வந்து ஒரு, அது என்ன சொல்கிறது, ஒரு 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 அது என்ன, எனக்கு வாயில வரல அந்த வேர்டு வந்து என்ன வருது, உங்களை வந்து தோள் கொடுத்து தட்டி கொடுத்து உங்களை வந்து அந்த கஷ்டத்திலிருந்து மீட்கிறவர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஒரு ஹீலர் மாதிரி கூட அவர் சில நேரம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, வெரி பவர்ஃபுல் கார்டுங்க. ரொம்ப கனெக்ட் ஆகிறாரு. அதாவது உங்களுக்கு கிடைக்கிற உணவு வந்து நீங்கள் நாளைக்குன்னு வச்சிருக்காம நீங்கள் வந்து ஷேர் பண்ண கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் பஞ்சாப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா குருதுவாராலையும் நீங்கள் போய் பாருங்கள், உணவு தானம் டெய்லி நடக்கும். யார் வந்து குருதுவாராக்கு போனாலும் பசியோடு வரமாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அங்கே வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்து தான் அனுப்புவாங்க. ஸோ அவங்க வந்து இன்னுமே ரிச் ஆகிட்டே இருக்காங்க. ஆனால் பாருங்களேன், நீங்கள் வந்து பேர் புகழ் பதவி, ரொம்ப ரொம்ப ரிச் பீப்புள் எல்லாமே நிறைய பேர் வந்து பஞ்சாபியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து உணவு தானம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் டெல்லியிலேருந்து இப்போ நீங்கள் வந்து பஞ்சாபை தாண்டி தான் நம்ம ஹிமாச்சல் போகிறீங்க, இல்லைன்னா வந்து ஒரு ஜம்மு காஷ்மீர் போகிறீங்க அப்படின்னா வழி நெடுக உங்களுக்கு டென்ட் போட்டு உங்களுக்கு அன்னதானம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, காஃபி டீ ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் அந்த பஞ்சாபை வந்து பார்டரை கிராஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நடந்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு ஊர்லேயும் நடந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வழியிலையும் நடக்கும், அந்த ஹைவேலையும் கொடுத்துட்டே இருப்பாங்க. இல்லை நீங்கள் வந்து குருத்வாராக்கு போனீங்கனாலும் சரி, அங்கேயும் உங்களுக்கு ஃபுட்டு கிடைச்சிட்டே இருக்கும். ஆனால் இவங்கக்கிட்ட நான் பார்த்த ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தால் கூட அவரோட கர்மா தீரணும் அப்படின்னா அவங்க வந்து கோட்டை கழட்டி வச்சுட்டு அந்த குருத்வாரோட படி இருக்கு பாருங்க, அதெல்லாம் தொடப்பாங்க. இல்லை வந்து இந்த லேடிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கூட்டுவாங்க, தொடப்பாங்க, அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. ஷூ, அவர் பெரிய குரோர்பத்தியாக இருப்பார், அவர் என்ன பண்ணுவார், உட்காந்து படியில் உட்காந்து ஷூவை தொடச்சிட்டு இருப்பார், வர்றவங்க போகிறவங்க ஷூ எல்லாம் தொடச்சிட்டு இருப்பார். ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்க கர்மாவை கழிக்கிறது. அதே மாதிரி காலையில் 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு லேடிஸ் எல்லாம் அங்கே போவாங்க குருத்வாராக்கு. ஏன் போவாங்கன்னா அங்கே போய் ஃபுட்டு ரெடி பண்ணுறது. அங்கே வந்து வேலைக்காரவங்க இவங்க அப்படி பாகுபாடெல்லாம் இல்லை, எல்லாருமே சமம்தான். ஓகே, ஸோ வந்து அங்கே என்ன செய்வாங்கன்னா சமையல் பண்ணுறது, காய்கறி வெட்டி கொடுக்கறது, மாவு பிசைகிறது, கோதுமை மாவு பிசைஞ்சு ரொட்டி போடுறது, பாத்திரம் விளக்குறது, இல்லை எல்லாரோட இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறது, டம்ளர்லாம். ஸோ எல்லாருமே அவங்களோட அந்த ஒரு ஹெட்வெயிட் இல்லாமல் ஒரு ஒற்றுமை, இவங்க கிட்ட இருந்து தாங்க நம்ம ஒற்றுமைனா என்னன்னு கற்றுக்கணும். ஸோ அந்த ஒற்றுமையை வந்து கற்றுக்கிட்டு அவங்க வந்து எல்லாரும் சேர்ந்து சேவை செய்கிறது. இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பணம் கம்பல்சரியாக நீங்கள் குருத்வாராக்கு கொடுத்துருவீங்க. நீங்கள் யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதி வந்து குருத்வாராக்குன்னு எடுத்து வச்சிருவாங்க. ஸோ ஒரு 10 கை சேரும்போது அந்த இடத்துல ஒரு 100 பேர் சேரும்போது 1000 பேர் சேரும்போது அது எவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆகும். ஸோ அந்த அமௌண்ட்டை எல்லாமே வந்து அன்னதானத்திற்கு மட்டுமே செலவழிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்ப சூப்பராக சர்வீஸோட ஒரு சேவை மனப்பான்மையோடு பண்ணுறாங்க. அது மாதிரி நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நீங்கள் வந்து சர்ச்சுக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அமௌண்ட் எடுத்து வைங்க, இல்லைன்னா ஜீசஸோட பேரில் நீங்கள் அன்னதானம் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ 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 ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஒரு லைஃப்ல வந்து ஒரு பெட்டரா ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்க வருவீங்க. ஓகே, இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா லைஃப்ல வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அதை இப்பயே ஆரம்பிங்க. இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்லயே பாருங்க, 4-5 வாரத்திலேயே உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, முடிஞ்சா இந்த சண்டேவே ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ உங்களால முடிஞ்ச நிறைய பேருக்கு இல்லைனாலும் ஒருத்தருக்குனாவது ஒரு அன்னதானம் வாங்கி கொடுங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம்தான்.
ஓகே, எல்லாமே ஒரு பாசிட்டிவா நடக்க ஆரம்பிக்கும். உங்க லைஃப்ல வந்து நெகட்டிவா இருந்த விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவா ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு முடிவு கிடைக்கும். ஏதோ ஒரு முடிவுக்காக நீங்க ரொம்ப கலங்கி தவிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். உங்களுக்கு அப்படியே ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க வந்து ஜீசஸை கேட்கலாம், ஏஞ்சல்ஸை கேட்கலாம். கண்டிப்பா அவங்க வந்து உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து உங்க இன்ட்யூஷன் மூலமா தான் உங்களை வந்து சொல்லுவாங்க சில விஷயங்கள். உங்களோட இன்ட்யூஷன் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லுங்க. நீங்க உங்களோட இன்ட்யூஷன் சொல்றதையே கேட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். நம்பிக்கையா இருங்க. நம்பிக்கை ஒண்ணுதான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கிளை உங்க லைஃப்ல நடத்தி கொடுக்கும். ஓகே, நீங்க வந்து ஜீசஸ் மேல ஒரு நம்பிக்கை வச்சு அவரை வந்து நீங்க பிரேயர் பண்ணும்போது நடக்காதுன்னு சொல்ற விஷயங்கள் கூட நடக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஒரு சோல் கனெக்ஷன். ஓகே, அதாவது உங்களை சர்வீஸ் பண்ண சொல்றாங்க. ஓகே, நீங்க எவ்வளோ வந்து ஒரு சர்வீஸ் பண்றீங்களோ, ஏழைங்களுக்கு உதவி செய்றீங்களோ, அப்பெல்லாம் வந்து கடவுள் அந்த ஏழைகள்ல ஒருத்தரா இருந்து உங்களை பிளஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த பதிவை வந்து ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாய், ஹலோ, வணக்கம். இது வந்து ஃபைல் நம்பர் 2 சோல் கைடன்ஸ். இதை செலக்ட் பண்ணவங்களுக்கான பதிவை பார்க்கலாம் வாங்க. இந்த கார்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் பவர் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து சில நடக்கக்கூடிய சில செயல்கள் வந்து முதையே இன்ட்யூஷனில் தெரிஞ்சிடும். ஓகே, ஏதோ ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளையை வந்து ரொம்ப லைக் பண்ணுற பர்சனாக இருக்கும். ஓகே, உங்களோட ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து நிறைய கலராக பட்டர்ஃப்ளை வந்து ஒரு பிக்சரோ இல்லைன்னா பட்டர்ஃப்ளை மாதிரியே இப்போ பிளாஸ்டிக்ஸ் வந்து ஒரு மாதிரி வருது இல்லையா, அதாவது நம்ம வீட்டு வாலில் வந்து ஒட்டுற மாதிரிலாம் வருது. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பட்டர்ஃப்ளை சார்ந்து உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எனக்கு தோணுது. உங்களுக்கு கரெக்டாக அது மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பட்டர்ஃப்ளை வரைஞ்சி ட்ராயிங் மாதிரி பண்ணி அதை கலர் பண்ணி அழகாக வச்சுருக்கீங்களா? உங்களோட நோட் புக்ஸ் கூட நீங்கள் வச்சுருக்கலாம். ஓகே, உங்களுக்கு வந்து சோலில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு போன ஜென்ம தொடர்பு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் அந்த இன்ட்யூட்டிவ் பவர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாங்க ஜீசஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. தேங்க்யூ, 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 தேங்க்யூ ஜீசஸ். ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஓகே, உங்களை ஒருத்தவங்க மேனிப்புலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நடக்காமல் இருந்தது. அந்த விஷயங்கள் வந்து இப்போ நடக்க போகுது. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து தடை தாமதமான ஒரு விஷயம் இப்போ வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மனசில் போட்டு இது பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. அது நடக்குமான்னு அது நடக்காமல் அதில் வந்து ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஓகே, ஆனால் அந்த ப்ராப்ளம் எல்லாம் இப்போ சால்வ் ஆகி அந்த விஷயம் நீங்கள் மனதில் நினைத்த விஷயம் நடக்க போகுது. அது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட முழு கவனமும் அந்த விஷயத்துல தான் இருந்தது. மற்ற எல்லா விஷயங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் அதெல்லாம் வந்து விட்டுட்டு இந்த ஒரு விஷயத்த மட்டும் பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்க. ஸோ இதுதான் எனக்கு வேணும், இந்த இதை எனக்கு வேணும், இதுதான் எனக்கு வேணும்னு ஒரு பிடிவாதமாக கூட எடுத்துக்கலாம், இல்லை ஈகோவாக கூட எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் பிடிவாதமாக இருந்தீங்க. அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்காமலே இருந்தது. இப்போ வந்து அது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு பவர்ஃபுல் மென். அவருக்கு வந்து எல்லாமே இருக்குது. அதாவது வந்து அவர் வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கொடுக்கறார். அது யாரு? உங்கள் ஜீசஸ் தான், நம்ம ஜீசஸ் தான். ஓகே, ஜீசஸ் அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு எல்லா சக்திகளையும் கொடுக்க வல்லவர்.
ஓகே, அவர் வந்து உங்களுக்கு வந்து பிளஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு பணமாக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், பேராக இருக்கட்டும், ஓகே, ஒரு எதிரிகளை வந்து ஒரு ஓட ஓட விரட்டுற ஒரு பவராக இருக்கட்டும், மென் பவராக இருக்கட்டும், ஓகே, எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையுமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒருத்தர் யார் அப்படின்னா அவர் வந்து ஜீசஸ் தான். அவர் வந்து ஒரு மெஜிஷியன் போல உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் பர்சன் அவர் வந்து ஜீசஸை வழிபடுற ஒருத்தர். அவர் வந்து ஒரு ஃபாதராக கூட இருக்கலாம், இல்லை ஒரு ஃபாதர் ரேஞ்சுக்கு உள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கலாம். அவரை வந்து இப்போ நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபாதருக்கு கொஞ்சம் கீழே கூட வச்சுக்கலாங்களேன். அவரோட ஃபாதருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான, இப்போ குரு இருக்காருன்னா குருக்கு பிடிச்ச சீடர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி உள்ள ஒரு பர்சனை இப்போ நீங்கள் சந்திக்க போகிறீங்க லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ஆன்சஸ்டரோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து பரிபூரணமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வெற்றி அடைய போகிறீங்க. அதுக்கு வந்து எல்லாரும் வந்து உங்களை பொக்கே கொடுத்து விஷ் பண்ண போகிறாங்க. ஓகே, அது நல்ல ஜாபாக இருக்கலாம், இல்லை ஒரு குழந்தையாக இருக்கலாம், இல்லை ஒரு மேரேஜ் உங்களுக்கு வந்து ரெடியாக ஒரு விவாக பிராப்தம் நடக்கலாம். மேரேஜுக்கு வந்து உங்களுக்கு மாப்பிள்ளையோ பொண்ணோ கிடச்சி உங்களுக்கு மேரேஜ் வந்து வைக்கக்கூடிய நேரமாக இருக்கலாம். இல்லை ஒரு ரொம்ப நாளாக வந்து ஒரு வேலை செய்யணும், இல்லை ஒரு தொழில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்துட்ருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து உதவி பண்ணுவார். அவங்க ஆன்சஸ்டர்ஸ் தான், ஆனால் அவர் வேற ஒருத்தர் மூலமாக உதவி பண்ணுவார். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து அந்த தொழில் நடத்துறதுக்கான ஒரு இடம், இல்லை ஒரு கடை, ஏதோ ஒரு பிளேஸ், சம்திங் பிளேஸ் சர்ச்சுக்கு பக்கத்தில் கூட இருக்கலாம், உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து சர்ச் மாதிரி தான் இருக்குது. ஸோ சர்ச்சுக்கு பக்கத்திலே கூட ஒரு கடை வந்து உங்களுக்கு அமையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹீலராக உங்களை வந்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து அந்த ஜீசஸ்க்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஜீசஸை வந்து மனதார வழிபடும் போது உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களோட கேரக்டரை பற்றி தேவையில்லாமல் யாராவது ஏதாவது பேசுனாங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை கேர் பண்ணாதீங்க. ஓகே, நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்து போயிட்டே இருங்க. ஏன்னா பேசுகிறவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்க்கணும். பேசுகிறவங்ககிட்ட போய் நீங்கள் 10 ரூபா கேட்டு பாருங்கள், கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஒரு சிறு தூர பயணத்தை வந்து நீங்கள் மேற்கொள்வீங்க. அதாவது வந்து ஒரு சி பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு கூட நீங்கள் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வந்து ஒரு கடலோர பகுதி. ஓகே, கடலோர பகுதியில் உள்ள ஒரு சர்ச்சுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் போகணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்துப்பீங்க. அந்த சர்ச்சுக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது தான் ஜீசஸ் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப வந்து நீங்க கடவுளை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா நீங்க நிறைய பேருக்கு உதவி செய்யணும், அதுவும் ஏழைங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. புவர் பீப்புளுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண உங்களுக்கு வந்து கடவுளோட அருள் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வந்து பரிபூரணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நீங்கள் வந்து மேரி அம்மனையும் வழிபடுற ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு சோலாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. வேளாங்கண்ணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோவிலாக இருக்கலாம். ஓகே, வேளாங்கண்ணி சர்ச்சு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கலாம். இப்போ இது வந்து நம்ம சொன்னப்போ கூட முட்டம்ன்ற ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே உள்ள சர்ச்சும் வந்து ரொம்ப ஃபேமஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆறு ஓரம் கடல் ஓரம் உள்ள சர்ச்சுக்கு நீங்கள் போகணுன்னு நினச்சிருக்கலாம். ஓகே, இல்லைன்னா வேளாங்கண்ணிக்கு போகணுன்னு கூட நீங்கள் ரொம்ப நாளாக வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இல்லை வந்து இப்போ வந்து அம்மன் வந்து உங்களை வந்து அம்மா வந்து உங்களை கூப்பிடுறாங்க. ஓகே, மா வந்து உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டாங்க. உங்களை வந்து கூடிய விரைவில் நீங்கள் வந்து வேளாங்கண்ணிக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
கடல்னா கடல் ஓரமாகவே வருதுங்க உங்களுக்கு எல்லா கார்டும். ஓகே, நீங்கள் வந்து ஒரு குழந்தைக்காக அங்கே ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கீங்களா? அங்கே வேளாங்கண்ணிக்கு வந்து யார் வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவதற்கான நேரம் தான் இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மறந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. ஓகே, நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நீங்கள் போய் பாருங்கள். இப்போ கேரளாலாம் போயிட்டு வந்தோன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து மேரியம்மனுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஈவினிங் வந்து லைட்டெல்லாம் வச்சுட்டு அவங்க ரொம்ப வந்து ரேலி மாதிரி போவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்குறதுக்கே அந்த கலர்ஃபுல்லாக நைட் டைமில் ரொம்ப அழகாக இருக்கும். கன்ஃபியூஸ்லாம் ஆக வேண்டாம், உங்களுக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது. அதுவும் வந்து ஒரு ஃபெமினைன் எனர்ஜி உங்களுக்கு வந்து பரிபூரணமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜீசஸை விட அவங்கள ரொம்ப கும்பிட்ற ஒரு பர்சனாக இருக்கலாம், மேரியம்மனை வந்து கும்பிட்ற ஒரு பர்சனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு சில பேரை வந்து மன்னிக்க சொல்கிறாங்க. யாரோ உங்களுக்கு வந்து ஒரு கெடுதலே பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் மைண்டில் வச்சு அதை வந்து அவங்க மேலே அந்த கோபத்தை இது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்து தான் வந்து பாதிக்கப்படும். ஸோ நீங்கள் மன்னிச்சுட்டு உங்கள் மைண்டை நீங்கள் ஃப்ரீ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாரல் சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாம், தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை வந்து பார்க்கக்கூடாது, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பார்க்குறவங்க இந்த பொம்மை உள்ள ஒரு சிலையவோ படத்தவோ நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் ஆஃபீஸில் எங்கேயாவது வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்கங்க. ஓகே, சர்வீஸ் பண்ண சொல்கிறாங்க. உங்கள் பக்கத்தில் யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்களுக்கு உணவு, உடை, செருப்பு, இப்போ ஷூஸ் எல்லாம் வந்து நீங்கள் தானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷூவை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய கஷ்டங்கள், தோஷங்கள் இருந்தாலும் அதெல்லாம் விலகும். ஓகே, அதாவது செருப்பு தானம் அப்படிங்கிறது வந்து கம்பளி அண்டு செருப்பு இது ரெண்டுமே வந்து பவர்ஃபுல் பரிகாரங்க. இதில் வந்து நீங்கள் வந்து இந்த சனி, ராகு, கேதுலாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்காமல் இருக்கணும்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கருப்பு கம்பளியும் ஒரு செப்பல், செருப்பு இல்லாமல் நடக்கிறாங்களா அவங்களுக்கு ஒரு செப்பலும் நீங்கள் வாங்கி கொடுங்க. ஒரு 1 இயர்லேயே பாருங்களேன் உங்களுக்கு எவ்வளோ பெரிய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு ஹோலி ஸ்பிரிட். ஓகே, நீங்கள் வந்து இந்த சமாதானமாக போயிருங்க சில இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த புறாவை வந்து சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த ஒயிட் புறா வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு சிம்பல், ஏதோ ஒரு சிம்பல் வந்து குறிக்குது. அது எனக்கு அவ்வளோ தூரம் என்னன்றது தெரியல. ஒரு ஹோலி ஸ்பிரிட்டுன்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இல்லை நீங்கள் வந்து இந்த வெள்ளை புறாவை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கலாம். இல்லை இது வந்து உங்களோட சர்ச்சிலேயோ இதுலேயோ வந்து ஒரு ஏதோ ஒன்று சொல்கிறதுக்காக, ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக இந்த சிம்பலை வந்து உங்கள் சர்ச்சில் வச்சிருக்கலாம். இல்லைனா உங்களோட ஹோலி புக்ஸில் வந்து இதை பற்றின தகவல்கள் இருக்கலாம். சாரி, எனக்கு இதை பற்றி தெரியல. உங்களுக்கு வந்து இந்த வெள்ளைப்புறா வந்து எதை வந்து மீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஆனால் ஏதோ ஒரு பவர்ஃபுல் சிம்பிள் தான் அந்த ஒயிட்டு புறா அப்படின்னு தோணுது. ஆனால் அது எனக்கு எவ்வளோ தூரம் கனெக்ட் ஆகுது தெரில. ஓகே, அதாவது ஒரு ரொம்ப டஃப்பான டைமு, ஒரு இருள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை, அதில் வந்து நான் என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் கடவுள்கிட்ட அதை ஒப்படைச்சிடுங்க. ஓகே, நீங்களே வந்து எனக்கு கைட் பண்ணுங்கள், எனக்கு இதுக்கு மேலே வந்து இதுக்கு வழி தெரியல அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சிருங்க. அவர்கிட்ட போய் மண்டி போட்டு நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். எல்லா மிராக்கிள்ஸும் உங்களுக்கு நடக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு உண்மையை வந்து புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு அந்த விஷயத்தோட கிளாரிட்டி, இதுதான், இந்த பிரச்சனையிலேருந்து நீ இப்படி தான் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா?
ஒரு ஃப்ரீடமாக இருக்க போகிறீங்க. இப்போ வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு ப்ராப்ளத்தை போட்டு மனசுக்குள்ளேயே நீங்கள் வச்சுட்டு இருந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் ரெடி ஆகுங்க. உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. இங்கே பாருங்கள், சர்ச்சு சிம்பிள் வந்திருக்கா? இங்கே பாருங்கள், இது வந்து பார்க்கும்போதே தெரியுதா இது ஒரு சர்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகுங்க, ரெடி ஆகுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச ஒரு சர்ச்சிலேருந்து உங்களுக்கு அழைப்பு வரலாம். இல்லைனா நீங்கள் வந்து அதுக்கு அந்த சர்ச்சுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த ஜீசஸ் வந்து உங்களுக்கு உருவாக்கி தரலாம். இல்லை உங்களை வந்து யாராவது அங்கே கூப்பிட்டுட்டு போகலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் கெட் ரெடி. கவலைப்படணும்னு அவசியமே இல்லை, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேயுமே பாருங்கள். ஸோ எல்லா இடத்துலையுமே சர்ச்சு சிம்பிள் வருது பாருங்கள். ஓகே, நோ நீட் டு வரி. தேங்க்யூ ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ 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 தேங்க்யூ. அதாவது ஒரு வெயிட் பண்ணுங்க. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த 2025க்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிக் ஹாப்பி சேஞ்சஸ். ஓகே, ஒரு மிகப்பெரிய மாற்றம், அதுவும் சந்தோஷமான மாற்றத்தை நீங்கள் உங்கள் லைஃப்பில் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் வேறு என்னென்ன பதிவுகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.